கலர் போட்டோவை பார்த்து கற்பக்கு எடுத்துக்காத கண்ணு. நீ எப்படி இங்க வந்த? நான் ஏன் வந்தேன்னு கேளு. மரியாதையா போயிடு. சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம போற பழக்கமே எனக்கு கிடையாது. அஞ்சாத சிங்க இந்த சிவாவுக்கும் ஆடல் அழகி அஞ்சனாவுக்கும் திருமணம் நடக்க போகுது. அந்த அற்புத கல்யாணத்துக்கு பஞ்சாங்கத்திலேயே இல்லாத ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன். புரியல? நீ அனுப்பிச்சு அந்த பஞ்சப்ப அவனை சாகடிக்க நாள் குறிச்சிட்டேன். அந்த நல்ல நாள் தான் நம்ம திருமண நாள். அத சொல்லத்தான் நேர்ல வந்தேன். போட்டோ தானே, பத்திரமா வச்சுக்க. வரேன். நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு. இந்த பிளானே வேண்டான்னு ஜித்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்டா தானே. சுப்பு, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் இங்க தூங்கிட்டு இருக்கான். நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வணக்கம்மா. சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ஸ்ட்ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், சரக்கா இருக்கீங்களா? பாத்துருவாங்க. இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? ஏரியா வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல, சரி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டோ. நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி 5 கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். ஏங்க அந்த 5? உன்னுடைய வருங்கால அண்ணி இப்போ 5 சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்குன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யாரு 5 கெடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பாவா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். என்னம்மா அசோகவனத்தை அனுமார் மாதிரி வச்சே அசோகவனத்தை சீத மாதிரி சோகமா இருக்கிற? என்னம்மா? நம்மளோட சுயநலத்துக்காக சக்தி வேலை பலி கொடுக்க போறமேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த அயோக்கிய சக்தி வேலை தீர்த்து கட்டிட்டு என்னை எப்படி அடையறதா சபதம் போட்டிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவுமே அடிபட்ட நாய் தான் அதிகமா கொலைக்கும். சக்தி வேளால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் அந்த பையன் அப்படி வீதியில பெனாத்தி இருக்கிறான். இத பாரு, சக்தி வேலு அவன் கொட்டத்தை அடக்கத்தான் போறான், கெட்டி மேளத்தோட உன்னை கட்டிக்கத்தான் போறான். கண்ணா, கவலையை விடு, கடவுளை வேண்டு, சக்தி வேலை நினை, தீர்ந்து போகும் இந்த வேனை.
அழுகின்றது அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது அன்பே என் அன்பே அழுவது ஆகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது ஆகாயம் ஏனாடி அழுகின்றது அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது அன்பே என் அன்பே அழுவது ஆகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது பொழிந்தது என்ன பூக்கள் கொஞ்சம் நனைந்தது என்ன மறுப்பது நீரோடு நீர் சேர்ந்தால் பாவம் இல்லை இனி நம்மை கேள்வி கேட்க ஆடும் இல்லை அன்பே என்னென்றே நான் அழுவது ஆகாது காவல் நீதானே நான் கலங்குதல் கூடாது ஆகாயம் ஏனடி அழுகின்றது அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது அன்பே என் அன்பே அழுவது ஆகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது போடா மடைய அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல இங்க வந்து உட்கார்றான் தவிடு எங்க போயிட்டு வர்ற அப்படிடா ஏண்டா கோச்சுக்கிற பேர சொல்லிட்டனா சரி விடு டீ விடு எங்கடா போயிட்டு வர்ற வெளியதான் வெளியே தெரியுது எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன் அண்ணியா ஏன் போகக்கூடாதா எனக்கு உரிமை இல்லையா தங்கமா போலாம் அண்ணி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்களா நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க பரதநாட்டியமா குச்சிப்புடியா பல்லாங்குழி கோச்சுக்காதரா தம்பி அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன்னு அவங்க சொல்ல உயிர் வேணாம் பாதி சொத்து கொடுத்தா போதும் அத வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல அத கேட்டதும் ஆடி போயிட்டாங்க அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட உங்களே ஆட வைக்க அட கூறுகட்ட மூதேவி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா அத நான் சமாளிச்சுக்கிறேன் பாதி சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதானே வம்பு போட்ட நாம எங்களுக்கா உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க
அவங்க கிட்ட போய் பேசிக்க. போத்தாண்டா போறேன், டவுட்டுக்கு பிறந்த பயல. ஏய் ஜித்து, ஒரு நாளைக்கு போடுற உனக்கு 10.